ஓகே. இந்த டியூவல் நேச்சர் லெசன்ல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைட்டோட பார்ட்டிகல் நேச்சர் பார்க்க போறோம். ஓகேவா? லைட்டோட பார்ட்டிகல் நேச்சர் பார்க்க போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பார்ட்டிகல்ஸோட வேவ் நேச்சர். ஓகே சார். இதுதான் நமக்கு புக்ல 2 டிவிஷனா கொடுத்துருக்காங்க. டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இப்போ இதுதான் நமக்கு ரேடியேஷன். ஓகே. ரேடியேஷன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அதோட பார்ட்டிகல் நேச்சர் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். அப்புறம் மேட்டர் இருக்கு இல்லையா, மேட்டர்னா ஆக்சுவல் பார்ட்டிகல்ஸ், மாஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட வேவ் நேச்சர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு பார்ட்டிகல் நேச்சரை பத்தி இருக்கக்கூடிய அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லைட்டுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம லைட் வந்து என்னன்னு படிச்சிருக்கோம் அப்படின்னா வேவ்ஸ் தான் படிச்சிருக்கோம். ஓகேவா? இஎம் வேவ்ஸ். இந்த இஎம் வேவ்ஸ்க்கு இருக்கக்கூடிய பார்ட்டிகல் நேச்சர் எப்படி, அது ஒரு குறிப்பிட்ட பினாமினன்ல அது வந்து பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணும். இப்ப இன்டர்ஃபரன்ஸ் டிஃப்ராக்ஷன்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன், அப்புறம் போலரைசேஷன், அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆப்டிக்கல் பினாமினன் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதெல்லாம் எதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இஎம் வேவ்ஸோட வேவ் நேச்சரை கன்ஃபார்ம் பண்ணும். ஓகே. ஸோ ரொம்ப எஸ்பெஷலி இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன், போலரைசேஷன் எல்லாம் கம்பல்சரி வேவ் நேச்சர் தான். ஓகே. ஓகேவா? அந்த அதை வச்சுதான் அந்த அந்த தாமஸ் யங்கோட அந்த என்ன சொல்றது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேவ் நேச்சரை பற்றி சொல்றது. அப்போ எல்லா இடத்துலையும் லைட் வேவாக தான் பிஹேவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல லைட் வந்து எப்படி அப்படின்னா பார்ட்டிகல் பிஹேவியர் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இந்த மாதிரி சில பிசிக்கல் அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எஃபெக்ட்ல சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தோம்னா லைட்டு பார்ட்டிகலா பிஹேவ் பண்ணும். அந்த பார்ட்டிகலுக்கு நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் ஐன்ஸ்டீன் வந்து ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அது ஐன்ஸ்டீனோட தியரி, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை ஃபோட்டான்ஸ்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நியூட்டனோட கார்பஸ்குலர் தியரியில வந்து நியூட்டன் அந்த வேவ் லெசன் இருக்கு இல்லையா, வேவ் ஆப்டிக்ஸ், அதுல இனிஷியலா வந்து சொல்லியிருப்பாங்க. கார்பஸ்குலர் தியரி ப்ரொபோஸ்ட் பை நியூட்டன்ல வந்து லைட்டை வந்து நியூட்டன் பார்ட்டிகலா தான் ட்ரீட் பண்ணியிருப்பாரு, வேவா ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாரு கார்பஸ்குலர் தியரியில. அதுக்கப்புறம் தான் வந்து ஹைகன்ஸ் வந்து வேவ் அப்படின்றத வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அதை யங் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஓகேவா? பட் அது நியூட்டனோட தியரியில சில ஃபிளாஸ் இருக்கு. ஓகேவா? அதுல வந்து எப்படின்னா அது வேவ்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, சவுண்ட் வேவ்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, அந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பார்ட்டிகல், லைட் பார்ட்டிகல் வந்துட்டு டென்சர் மீடியம்ல வந்து ஃபாஸ்டராகவும் ரேரர் மீடியம்ல ஸ்லோவராகவும் போற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் அந்த ஒரு கான்செப்ட் ராங். மற்றபடி நியூட்டனோட தியரி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அவரோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். சரி, நம்ம இங்கே வருவோம். இந்த லெசன்ல நமக்கு சில இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மாதிரி நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு அது பார்த்தோம்னா அதுல இன்னும் நமக்கு தேவையில்லை. பட் அந்த ஹிஸ்டரி என்ன அப்படின்றத ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது என்னன்றத லைட்டா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இஎம் வேவ்ஸ் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலா கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹெர்ட்ஸ் தான். ஓகேவா? மேக்ஸ்வெல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாரு. predicted EM waves. EM wavesனு இருக்கிறத வந்து அவர் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாரு.
ஹெர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா வெரிஃபை பண்ணியிருப்பார். ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வந்து ஹெர்ட்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி இஎம் வேவ்ஸோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னா 19th செஞ்சுரி, லேட் 19th செஞ்சுரியில் நமக்கு நடந்தது. ஓகே ஓகேவா? 1887 போட்டிருக்காங்க. பட் இயர்ஸ்லாம் நமக்கு தேவையில்ல. ஜஸ்ட் இதெல்லாம் அந்த 19th செஞ்சுரியோட எண்டில் இதெல்லாம் நடந்த சில விஷயங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னு சொல்லி ஒரு டியூப் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கோமா? டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னா என்னன்னா ஒரு இவாக்குவேட்டட் டியூப். அது ஓகே, ஒரு இவாக்குவேட்டட் டியூப். அந்த டியூப் உள்ளுக்குள்ள வந்து எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் இருக்காது. அதை என்ன பண்ணியிருப்பாங்க, பம்ப் பண்ணி வெளியில எடுத்துருவாங்க. ஸோ இந்த சைடு ஒரு சைடு கேத்தோடு இருக்கும், ஒரு சைடு ஆனோடு இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு இது, கேத்தோடு நெகட்டிவ் டெர்மினல்லையும் ஆனோட வந்து பாசிட்டிவ் டெர்மினல்லையும் ஒரு ஹை டென்ஷன் பேட்டரியில வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு சிம்பிள் சர்க்கியூட் அதானே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த டிஸ்சார்ஜ் டியூப் வந்து எப்படி இருக்குன்னா லோ ப்ரெஷரில் தான் இருக்கும். லோ ப்ரெஷர், அதோட வேல்யூ கூட சம்டைம்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எந்த ஆர்டர் அப்படின்னா 0.001 மில்லிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு லோ ப்ரெஷர், அதாவது உள்ள எந்த பார்ட்டிகல்ஸ் அட்மாஸ்பரிக் பார்ட்டிகல்ஸ் இருக்காது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. எதனால அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் ஜென்ரலா கரண்ட் வந்து எதுல கண்டக்ட் ஆகுது, சாலிட் ஒயர்ல கண்டக்ட் ஆகுது. அப்போ எம்டி ஸ்பேஸ்ல கரண்ட் கண்டக்ட் ஆகுமா அப்படின்றத நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்தாங்க. இதுதான் அந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ். இதை நிறைய பேர் வெரிஃபை பண்ணும் போது என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஏதா இந்த கேத்தோட்ல இருந்து சில பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான்ஸ்ன்றத லேட்டரா அப்சர்வ் பண்ணாங்க. சில பார்ட்டிகல்ஸ் வந்து டிராவல் பண்ணி போறதை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த இடத்துல கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு உள்ள யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் அந்த கேத்தோடுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சில கலர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதை லோ ப்ரெஷர்ல நிறைய பேர் செஞ்சு பார்த்தாங்க. இப்போ இந்த டைம்ல தான் வந்து ரான்ஜன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவர் அந்த இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எக்ஸ்ரேவை அவர் டிட்டர்மைன் கண்டுபிடிக்கிறார், டிஸ்கவர் பண்றாரு. ஓகேவா? அவரோட இந்த இப்போ 1895ல இந்த இன்சிடென்ட் நடக்குது. ஒரு ரான்ஜன் வந்து யதார்த்தமா டிஸ்சார்ஜ் டியூப்பை பத்தி அவர் இது ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போது இதை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து 18 அதுக்கு முன்னாடி 1897 சாரி அதுக்கு பின்னாடி தான் ஜே தாம்சன் அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த எலக்ட்ரான்ஸை டிஸ்கவர் பண்றாரு. ஓகேவா? இந்த கேத்தோட் டியூப் வழியா வரக்கூடிய பார்ட்டிகல்ஸோட நேம் வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்றவர் யார் அப்படின்னா ஜே தாம்சன் தான். ஓகேவா? இப்போ இந்த டிஸ்சார்ஜ் டியூப் வழியா நமக்கு சில கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நமக்கு டெக்ஸ்ட் புக்ல வந்து எல்லோயிஷ் கிரீன் அப்படின்ற ஒரு கலர் போட்டிருக்காங்க, சோடா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. இது நம்ம நெட்ல பார்த்தோம்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு கிரீன் கலர்ல ஒரு லைட் வந்து டிராவல் பண்ற மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. பட் அது யாருன்னா எலக்ட்ரான்ஸ் தான். இந்த எலக்ட்ரான்ஸோட ஸ்பீடு வந்து என்ன, அதோட மாஸ் சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ என்ன அப்படின்றதெல்லாம் ஜே தாம்சன் தான் லேட்டரா வெரிஃபை பண்றாரு. ஓகேவா? அந்த டிஸ்சார்ஜ் டியூப்ல இருந்து வரக்கூடியதை ஜே தாம்சன் பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா டிராவல்ஸ் எவ்வளோ அப்படின்னா கேத்தோட் ரேஸ் 0.1ல இருந்து 0.2 சி அந்த ஸ்பீட்ல அது மூவ் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ லைட்டோட ஸ்பீட் நமக்கு தெரியும் எவ்வளோ, 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ஸோ லைட்டோட ஸ்பீடுக்கு க்ளோஸரா அந்த கேத்தோட் ரேஸ் வந்து வேகமா மூவ் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் தாம்சன் என்ன மெஷர் பண்றாரு அப்படின்னா இ/எம் சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ. இதுதான் நம்ம இ/எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக் சார்ஜ்னு கூட சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஸ்பெசிபிக் சார்ஜ். இதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாரு.
ஓகேவா? இதோட வேல்யூ வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1.76 10^11 கூலும் பெர் கிலோகிராம். இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கேத்தோடு மெட்டீரியல், அப்புறம் அந்த கேஸ், அந்த கண்டெய்னர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸ் பார்ட்டிகல், அதையும் அது டிபெண்ட் பண்ணல. ஸோ இதையும் இண்டிபெண்டா இருக்கு. அப்ப இதுதான் இது ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகலா வந்து சொல்றாங்க. ஓகே, அந்த இவைஎம் அப்படின்றது இந்த கேத்தோட் ரேஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சும் செஞ்சு பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் கேத்தோடோட டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வச்சு பார்த்தாலும் அது அதே ஆன்சர் தான் வருது. ஓகே. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அகைன் 1887ல மெட்டல் சர்ஃபேஸ் when illuminated by UV rays, இயர் வந்து ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன். Okay. Illuminated by UV rays, negatively charged particles ரிலீஸ் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகேவா? அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் அதை தான் லேட்டரா வந்து ஜே தாம்சன் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ல வச்சு கண்டுபிடிக்கும் போது அது எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் யாருன்னா எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ அப்போ அந்த இயர் வந்து வேற, அது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய இயர். ஸோ ஜே தாம்சன் வந்து சொல்றது எப்போ, அது 10 years லேட்டர் தான். ஓகே. ஓகேவா? அடுத்து இது மட்டும் கிடையாது. ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு யூவி ரேஸ் மட்டும் கிடையாது. ஓகேவா? அதாவது மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, when heated, அந்த டைம்லயும் என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எஜெக்டட். அது எப்படி நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றதுக்கு சில டெக்னிக்ஸ் வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. எப்படின்னா சப்போஸ் அந்த கேத்தோடு இருக்கு இல்லையா, இப்ப கேத்தோடு இருக்கு, கேத்தோடுல நெகட்டிவ் சார்ஜ் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, கேத்தோடு வந்து இனிஷியலாவே நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. இப்போ யூவி ரேஸ் வந்து படும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் ஆல்ரெடி இருக்கு இல்லையா அந்த கேத்தோட்ல, அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். லாஜிக் புரியுதா எப்படின்னு? இல்ல அன்சார்ஜ்டு கேத்தோடா இருக்கு, அன்சார்ஜா இருக்கு. இப்ப யூவி ரேஸ் வச்சு படும்போது என்ன ஆகுது அப்படின்னா இது பாசிட்டிவ் சார்ஜா மாறுது. இது கேத்தோடு வந்துட்டு பிகம்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுல இருந்து சில நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் வெளியில எஜெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். லாஜிக் புரியுதா எப்படின்னு? ஓகே. இந்த மெத்தடை வச்சு தான் அவங்க கால்குலேட். இதுதான் நம்ம அடுத்து நம்ம படிக்க போறோம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல, இதுதான் நம்ம படிக்க போறோம் அந்த ஹால்வாக் எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஓகே. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் இந்த ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறம் இந்த என்னது அந்த பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடு, அப்புறம் அந்த இபைஎம் வேல்யூ, இதெல்லாம் வச்சுதான் ஜே தாம்சனுக்கு நோபல் பிரைஸ் தராங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு சயின்டிஸ்ட் மில்லிகன், கெமிஸ்ட்ரியில வந்துச்சா? மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா 1913ல இதை நடந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை அவர் கிளியரா என்ன பண்றாரு, அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிறார். அப்ப ஆல்ரெடி இபைஎம் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஆல்ரெடி
ஆல்ரெடி E by M மெஷர்டு. அப்ப இதை வச்சு என்ன பண்ண முடியும்? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வஸ்பம். லாஜிக் எப்படின்னு புரியுது இல்லையா? ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அது வந்து மில்லிகன் வந்து ஐடென்டிஃபை பண்றாரு. அதோட வேல்யூ வந்துட்டு 1.602 10⁻−19 கூலும் அப்படின்றத அவர் ஐடென்டிஃபை பண்றாரு. ஆல்ரெடி ஜே தாம்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னது E by M சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ 1.76 10⁻11 அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகே, E by M வந்துட்டு 10⁻11 கூலும் பர் கிலோகிராம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்போ ஈயோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஈயை வந்து E by M ல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கிடைக்கும். புரியுதா? ஸோ இப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை வந்து மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டை அந்த டேட்டா வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். அதை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. சார்ஜஸ் குவான்டைஸ்ட். சார்ஜ் குவான்டைஸ்டுன்றதை வந்து மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்ட்ரோடக்டரி பார்ட்ல இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், எப்படி நமக்கு ஒவ்வொரு விஷயம் நமக்கு நடந்தது அப்படின்றத வந்து நமக்கு போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஆட்டம்ஸ் லெசன் எடுத்தோம்னாலும் சில இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த டைம்ல எந்தெந்த இது வந்து கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் ஜஸ்ட் நமக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வரைக்கும் கேட்டது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். யாரு எதை டிஸ்கவர் பண்ணாங்க, சரியா, ஜே தாம்சன் என்ன டிஸ்கவர் பண்ணாரு, எதிர்பாராத நேரத்துல கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் MCQல கூட நமக்கு எதுல வேணாலும் கேட்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுல வேணாலும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால மேஜரா இருக்கக்கூடியதை நம்ம கண்டுபிடிச்சோம். குவான்டைசேஷன் வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து கால்குலேட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் எலக்ட்ரான் எமிஷன். ஸோ நமக்கு தெரியும் மெட்டல்ஸ்ல என்ன இருக்கு? மெட்டல்ஸ் கண்டெயின் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அப்ப அதோட கண்டக்டிவிட்டிக்கு வந்து யாரு ரீசன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிவிட்டி? ஓகேவா? இப்போ அந்த மெட்டல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை சர்ஃபேஸை விட்டு வெளியில போகுமா அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் போகாது. ஸோ யூஸ்வல் நார்மல் டெம்பரேச்சர்ல மெட்டல் சர்ஃபேஸை விட்டு ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகாதுன்னா வெளியில போகாது. சிம்பிள் லாஜிக் என்னன்றதை பார்ப்போம். இது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். அப்போ ஒரு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆனா என்ன ஆகும்? அந்த பர்டிகுலர் ஆட்டம் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜா மாறும். ஆக்சுவலி அந்த எலக்ட்ரானுக்கு இனஃப் எனர்ஜி இருக்கணும். ஓகேவா? பட் அந்த ஒரு பை சான்ஸ் அந்த எலக்ட்ரான் வந்து எஸ்கேப் ஆகுதுன்னு நம்ம நினைச்சோம். பட் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணா அதை திருப்பியும் உள்ள அது இழுத்துரும். ஓகேவா? அப்ப என்னதான் நம்ம நினைச்சாலும் என்ன ஆகாது, எலக்ட்ரான் வந்து வெளியில எஸ்கேப் ஆகவே ஆகாது. ஓகேவா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் சர்ஃபேஸ் சார்ஜ் அட்ராக்ட்ஸ் எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரான் வெளியில போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு எனர்ஜி நம்ம கொடுத்தாதான் அது வெளியில போகும். அந்த இந்த அட்ராக்ஷனை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்தா மட்டும்தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில போகும். இல்லை அப்படின்னா நார்மலா அது என்ன ஆகாது, எலக்ட்ரான் வந்து எஸ்கேப் ஆகாது. அப்ப என்ன வேணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் நீட் மினிமம் எனர்ஜி டு எஸ்கேப் ஃப்ரம் மெட்டல் சர்ஃபேஸ். ஒரு மெட்டல்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் ஈஸியா வெளியில வராது.
அப்படி வெளியில வந்துச்சு அப்படின்னாலும் அந்த மெட்டல் சர்ஃபேஸ் என்ன பண்ணிரும், திருப்பியும் அது பாசிட்டிவ் சார்ஜா மாறுறதுனால திருப்பி அந்த எலக்ட்ரானை உள்ள இழுக்கும். ஓகே, அப்போ ஒரு மினிமம் எனர்ஜி நம்ம கொடுக்கணும். அந்த மினிமம் எனர்ஜிக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன். அப்ப அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து இது மெட்டலோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, மெட்டலோட ப்ராப்பர்ட்டி. இதை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஃபை நாட்னு சொல்லலாம், இல்லை ஒமேகா நாட், 2 டேர்ம்ல சொல்லுவாங்க நமக்கு புக்ல. ஃபை நாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒமேகா நாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா, இந்த ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு அளவுக்கான எனர்ஜி நம்ம எலக்ட்ரானுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெட்டலை விட்டு எலக்ட்ரான் என்ன ஆகும், எஜெக்ட் ஆயிரும். ஓகே. ஓகேவா, இது எனர்ஜி தான். மெட்டல் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றது எனர்ஜி தான். இதை எதுல மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட்ல மெஷர் பண்ணுவாங்க. ஓகே. இது எனர்ஜி தான். ஓகே, எலக்ட்ரான் வோல்ட்ல மெஷர் பண்ணுவாங்க. சப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியில வர்றதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் எமிஷன். டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன். ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற டைப் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெர்மியானிக் எமிஷன். தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் அது நேம்லயே இருக்கு. ஓகேவா, எலக்ட்ரான்ஸ் எப்படி பை ஹீட்டிங் the metal surface. By heating the metal surface என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. ஓகேவா, இந்த மாதிரி டைப் ஆஃப் எமிஷனுக்கு பேர் என்னது, தெர்மியானிக் எமிஷன். ஸோ மெட்டல் சர்ஃபேஸ் ஜஸ்ட் நம்ம ஒரு ஹீட் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா அது வெளியில வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீல்ட் எமிஷன். ஓகே. ஃபீல்ட் எமிஷன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, இப்போ நம்ம சஃபிஷியன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், ரிமூவ்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, இப்போ எப்படின்னா இப்போ ஒரு மெட்டல் இருக்கு. இப்போ இந்த மெட்டலை வந்து எடுத்துட்டு போய் என்ன பண்றோம், ஒரு ஹை பாசிட்டிவ் டெர்மினல் பக்கத்துல நம்ம போய் அதை வைக்கிறோம். ஓகே, ஹை வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் பக்கத்துல வைக்கிறோம். இந்த சைடு நமக்கு அதே பேட்டரி இந்த சைடு நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஒரு ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த ஆர்டர் ஆஃப் 10⁸ வோல்டேஜ், ஓகேவா, மில்லியன்ஸ் ஆஃப் வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு டெர்மினலுக்கு பக்கத்துல நம்ம மெட்டலை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இந்த பிளேட்ஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. ஓகேவா, அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, சஃபிஷியன்ட் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதோட ஆர்டர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 10⁸ வோல்ட் பெர் மீட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. ஓகேவா, அதுல வோல்டேஜ்னு சொல்லும் போது 10⁸ வோல்டேஜ்ன்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே. ஓகே, அந்த அளவுக்கு நமக்கு சஃபிஷியண்டா இருக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணும் போது அது என்ன பண்ணும், மெட்டல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அது மொத்தமா வெளியில சரி எல்லாத்தையும் எடுக்காது, அது எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு டயக்ராம்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். ஓகே, ஃபீல்ட் எமிஷன் அப்படின்றது ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கொண்டு வரும்போது மெட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அதை ரிமூவ் பண்ணும். ஸோ லாஸ்டா உள்ளதை தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போறோம். அதுதான் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஓகே. இதான் இந்த லெசனோட டாபிக். போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் என்னன்னா, electrons are emitted when a light of suitable frequency falls on the metal surface. எல்லா லைட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனை வந்து ப்ரொவைட் பண்ணிடாது. ஓகேவா, அதுக்குன்னு சில ஃப்ரீக்வன்சி இருந்தா மட்டும்தான் அந்த லைட் வந்து என்ன பண்ண முடியும், எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ண முடியும்.
Okay. ஓகேவா? இப்போ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு. மெட்டல் சர்ஃபேஸ்ல வந்து ஒரு ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி ஹெச்னியூ வந்து படுது அப்படின்னும்போது, அது வந்து படும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா வெளியில எஜெக்ட் ஆகி போகுது. அப்ப அதுக்குன்னு அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருந்தா மட்டும் தான் அது அந்த வேவ் ஃபங்க்ஷனை அது வந்து அதை அட்டைன் பண்ண முடியும். Okay, sir. சாரி, ஒர்க் ஃபங்க்ஷனை அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்புறம் அந்த அட்ராக்ஷனை ஓவர் கம் பண்ணி அதை வெளியில தள்ளுறதுக்கு அந்த லைட்டுக்கு அந்த அளவுக்கான எனர்ஜி இருந்தால் தான் அது வரும், இல்லைன்னா வராது. Okay, sir. ஸோ இன்டென்சிட்டி எவ்வளோ இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அது சஃபிஷியண்டாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். Mm. இப்போ நம்ம ஆக்சுவல் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் வந்து போட்டோ எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இந்த ஃபினாமினனுக்கு பேர் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். இதுல ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் வந்து என்னது? போட்டோ எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இது போட்டோ எலக்ட்ரான்ஸ். இது மூலமா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டுக்கு பேரு போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, அதுதான் நம்ம படிக்க போறோம். சரியா? இப்ப நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னன்றத பார்ப்போம். Okay. இதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதும் ஹெர்ட்ஸ் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் discovered by Hertz in 1887. ஸோ அவரோட அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அதுல ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு ரிசீவர் மாதிரி ஒன்று இருக்கும், ஆர்க் மாதிரி ஒன்று இருக்கும். அதுல வந்து போட்டோ எலக்ட்ரிக் இதுல அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் படும்போது எலக்ட்ரான்ஸ், அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் ரிலீஸ் ஆகிறத அவர் கண்டுபிடிக்கிறார். Okay, sir. ஓகே, ஃபர்ஸ்ட் இவர் தான் ஐடென்டிஃபை பண்ணது. Okay. ஓகே, நெக்ஸ்ட் இதை வெரிஃபை பண்றது யாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ இதை வந்துட்டு இதோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஸோ ஹால்வாக்ஸ் and Leonard observations. ஸோ இவங்களும் என்ன அப்படின்னா டியூரிங் 1886 to 1902 அந்த டைம்ல என்ன பண்றாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க செஞ்சு பார்க்குறாங்க. அவங்க செஞ்சு பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இப்போ அதோட கன்க்ளூஷன்ஸ் என்ன, அதெல்லாம் பேஸ் பண்ணி அப்புறம் எகெயின் ஜே தாம்சன் வந்து 1897 அப்பதான் அவர் எலக்ட்ரானுங்கிற நேமே வைக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸோட நேம் வந்து எலக்ட்ரான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன அப்சர்வ் பண்றது அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ இவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் இருக்கு. ஸோ இது வந்து கேத்தோட், இந்த சைடு வந்து ஆனோடு. சரி, இந்த இவாக்குவேட்டட் டியூப்ல அந்த கேத்தோடு மேல வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். ஓகேவா? அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பரம்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா கரண்ட் ஃப்ளோவை ஐடென்டிஃபை பண்றாங்க. மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒரு சிம்பிள் இந்த டயக்ராம் நீ வரைய தேவையில்லாம புக்ல நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளா ஒரு சிம்பிள் சர்க்கியூட் தான் போட்டிருக்கேன். Okay, sir. ஓகேவா? சிம்பிள் சர்க்கியூட் தான் போட்டிருக்கேன்.
சாரி, இப்போ இந்த பேட்டரியை மாற்றி போடணும். தப்பாக போட்டிருக்கு. எனக்கு கேத்தோடுக்கு வந்து நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்கணும், ஆனோடுக்கு தான் பாசிட்டிவ் டெர்மினல் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ கேத்தோடில் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கு. இப்போ அல்ட்ராவைலட் ரேடியேஷன்ஸ் வந்து படும் பொழுது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் ரிலீஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஆனோட ரீச் பண்ணுது. ஓகே. ஓகே, டிராவல் ஆகி போய் ஆனோட ரீச் பண்ணும் பொழுது என்ன ஆகுது, இப்போ நமக்கு சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே. சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும்போது இப்போ நமக்கு கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகுது. இதை தான் அவங்க அப்சர்வ் பண்றாங்க. ஓகே சார். அப்போ எலக்ட்ரான்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை ப்ராப்பராக கனெக்ட் பண்ணும்போது நமக்கு அல்ட்ராவைலட் ரேடியேஷன்ஸ் படும் பொழுது கரண்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கரண்ட்டுக்கு பேர் வந்து என்னது, போட்டோ கரண்ட். ஓகேவா? இப்ப இந்த போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கலெக்டர் பிளேட், இப்ப இந்த ஆனோடு இருக்குல்லையா, அதுக்கு பேரு கலெக்டர் பிளேட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை எமிட்டர்னு சொல்லலாம். ஓகே, எங்க இருந்து நமக்கு பார்ட்டிகல்ஸ் எஜெக்ட் ஆகுதோ அதை எமிட்டர் அப்படின்னும், அந்த வரக்கூடிய பார்ட்டிகல்ஸை ரிசீவ் பண்ற பாயிண்ட் வந்து நம்ம கலெக்டர்னு சொல்லலாம். ஓகே. ஓகேவா? இப்ப இந்த எமிட்டர் பிளேட்டு அதுதான் கேத்தோடு, இந்த கலெக்டர் பிளேட் வந்து ஆனோடு. ஓகேவா? இப்ப இந்த கலெக்டர் பிளேட்டோட பொட்டன்ஷியலை வேரி பண்றாங்க. கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல் வேரி பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நடக்குது எப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப கலெக்டர் பிளேட்டோட பொட்டன்ஷியலை டிக்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஓகே, டிக்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது ஒரு இடத்துல என்ன ஆகும், 0 வோல்டேஜ் வரும். பட் 0 Okay. வோல்டேஜ் வந்தாலும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் நடக்க தான் செய்யுது. கரண்ட் 0 ஆகல, கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியலை 0 பண்ணாலும், இங்க நம்ம ஓம்ஸ்ல மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியலை 0 பண்ணாலும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் என்ன ஆகுது, வர்றதை ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகே. ஓகேவா? அடுத்து இந்த பொலாரிட்டியை கம்ப்ளீட்டா ஃபிளிப் பண்ணிட்டு கேத்தோடுக்கு வந்து பாசிட்டிவ் டெர்மினலாகவும் ஆனோடுக்கு வந்து நெகட்டிவ் டெர்மினலாகவும் வச்சு பார்த்தாலும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்சர்வ் ஆகுது. புரியுதா எப்படின்னு? ஓகே சார். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா அடுத்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல நம்ம படிப்போம். ரொம்ப இங்கே இதுலயே சொல்லிட்டோம்னா அப்புறம் அங்க நம்ம அதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல் 0வா இருந்தாலும் எமிஷன் நடக்குது. இதை ஃபிளிப் பண்ணிட்டு இங்கே பாசிட்டிவ் அந்த சைடு நெகட்டிவ் வச்சாலும் நடக்குது. ஓகே. ஓகே, பட் அந்த வேரியேஷன் குறைஞ்சிட்டே வரும். கரண்டோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிட்டே தான் வரும். ஓகே. ஓகேவா? அடுத்து இது மட்டும் கிடையாது, கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல் மட்டும் கிடையாது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் அதை சேஞ்சும் அதை பொறுத்தும் கரண்ட் என்ன ஆகுது, மாறுது. ஃப்ரீக்வன்சியை Okay, sir. பொறுத்து மாறுது. அடுத்து இன்டென்சிட்டியை பொறுத்து கரண்ட் மாறுது. இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன். இப்போ இந்த கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல், ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, இந்த 3 டேர்ம்ஸை பொறுத்து இந்த போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி மாறுது, இல்ல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குதா இல்லையா அப்படின்றத தான் இந்த அப்சர்வேஷன்ல நம்ம படிக்க போறோம். ஓகே. ஓகேவா? அடுத்து முன்ன சொன்னதுதான் என்னது, இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஸோ சர்ஃபேஸ் வந்து அன்சார்ஜா இருக்கும் பொழுது அது பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டீரியலா மாறுது. ஓகே, நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டீரியலா இருக்கும் போது என்ன ஆகுது, அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டீரியலா இருந்த போது எலக்ட்ரான்ஸ் வெளியில போயிட்டு அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகே. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும் போது அந்த பாசிட்டிவ் சார்ஜோட பொலாரிட்டி அந்த வேல்யூ வந்து மேக்னிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை தான் ஐடென்டிஃபை பண்றாங்க ஜிங்க்ல. ஓகே. ஓகே, இவங்க யூஸ் பண்ணது வந்து ஜிங்க் பிளேட். ஓகே. ஜிங்க் பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஜிங்க் வந்துட்டு கேத்தோட இருக்கிற இடத்துல, ஓகேவா, கேத்தோடுல இருக்கும் போது நெகட்டிவ்லி சார்ஜா இருந்தா பிகம்ஸ் லெஸ் நெகட்டிவ். அதே அன்சார்ஜா இருந்தா பிகம்ஸ் பாசிட்டிவ். ஓகேவா? இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. ஓகே, அப்புறம் தான் 1987 அப்புறம் எலக்ட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம்
2 பார்ட்டிகளையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த பர்ட்டிகுலர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸோட நேச்சரும் ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் டியூப்ல வந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஏற்கனவே ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்த அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே E/m ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஓகே, அதை வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டுமே எல்லாம் சேம், இது எலக்ட்ரான் அப்படின்றத கன்க்ளூட் பண்றாங்க. ஓகே. சரியா? ஓகே, அடுத்து எல்லா ஃப்ரீக்வன்சியும் நமக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா, அதாவது ஒரு லைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எல்லா லைட்ஸும் நமக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை கொடுக்கல. ஓகேவா? அதாவது ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த் இல்ல ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுது, இந்த போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனை வந்து கொடுக்குது. ஓகே. ஓகேவா? அப்போ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன அப்படின்னா, is not possible for all frequencies. ஓகேவா? அப்போ ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி இருந்தா மட்டும்தான் அந்த எஃபெக்ட் நடக்குது. ஓகே. ஓகேவா? அப்போ அந்த இன்சிடென்ட் ரேடியேஷன், the incident EM radiation must have minimum frequency to remove electrons from metal surface. அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, மினிமம் ஃப்ரீக்வன்சி, அதுக்கு பேர் வந்து த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி ஆர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகே. இல்ல அந்த ஃப்ரீக்வன்சியோட ரெசிப்ரோக்கல் என்னது, த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த். த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதோட ஆப்போசிட் ரெசிப்ரோக்கல்னு வச்சுக்கோமே. ஓகே, மினிமம் ஃப்ரீ, இந்த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இதை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நியூ நாட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் அப்படின்னா லாம்டா நாட்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, எது நியூ நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல், நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். ரெண்டு டிஃபரெண்ட் மெட்டீரியலுக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஓகே சார். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்தெந்த மெட்டீரியல் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல்ஸ் லைக் ஜிங்க், கேட்மியம், இதெல்லாம் எம்சிக்யூல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குமா? மெக்னீசியம், மெக்னீசியம் வந்து யாருக்கு சென்சிட்டிவா இருக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் யூவி, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ்க்கு மட்டும்தான் அது சென்சிட்டிவா இருக்கு. ஓகே, அதுலயும் அல்ட்ரா வயலட்லயும் ஷார்ட் வேவ் லென்த்ல இருந்தும், அதுலயும் வந்து என்னது ஷார்ட் வேவ் லென்த்ல. ஓகே. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸ்னா என்னது? soluble in water. வாட்டர்ல சால்யூபிள் ஆகுமா? ஓகே. sodium, சோடியம், பொட்டாசியம். ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம். பொட்டாசியம்க்கு என்னமா இது சிம்பிள்? Yes sir. ஓகே. அடுத்து சீசியம், ருபீடியம், ஆர்பியா. ஓகே, இதெல்லாம் வந்து யாருக்கு அப்படின்னா விசிபிள் லைட்டுக்கே வந்து அது சென்சிட்டிவ். அல்கலி மெட்டல்ஸ் இந்த மாதிரி சோடியம், பொட்டாசியம், லித்தியம் இதெல்லாம் வந்து அல்கலி மெட்டல்ஸ்க்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இருக்கு. ஓகே.
ஓகேவா? ஸோ மோஸ்டா நம்ம இங்க படிக்க போறது வந்து பார்த்தோம்னா, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸும், விசிபிள் லைட்டும் தான். ம். ஸோ ஜஸ்ட் என்னது அந்த மெட்டல் மேல அந்த ரேடியேஷன் வந்து படுது. படும்பொழுது அந்த அதுக்கு அந்த மெட்டலோட ஃபோர்ஸ ஓவர் கம் பண்ற அளவுக்கான எனர்ஜிய அத வந்து எடுத்துட்டு வெளியில வந்துருது. அவ்வளோதான். ம். ஓகேவா? இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் வந்து என்னது? போட்டோ எலக்ட்ரான்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகேவா? அடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் என்னன்றத நம்ம பார்ப்போம். ஓகே, செட்டப் அப்படின்றத விட அதோட ரிசல்ட் என்னன்றத பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி. இப்ப நம்ம இதுல வந்து நமக்கு 1, 2, 3, 4 சப்டாபிக் இருக்கும். ஸோ இது நமக்கு டைரக்டா இதுலயும் கேட்கலாம். இல்ல நமக்கு மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ஓரியன்டடா தான் கேட்பாங்க. ஓகேவா? அந்த 4 எஃபெக்ட்டையும் வந்து நமக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஓரியன்டடா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இதோட டயகிராம் என்னன்றத பார்ப்போம். எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்போட டயகிராம் பார்ப்போம். இது சம்டைம்ஸ் இந்த வெறும் தியரி மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம அது டயகிராம் டிரா பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இது சிம்பிள் டயகிராமா நம்ம டிரா பண்ணக்கூடாதுமா. அது ஏன்னா அதுல வந்து ஆஹ், அந்த கம்யூட்டேட்டர் அப்படின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் உள்ள யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம நான் சிம்பிளா ஒன்று டிரா பண்ணேன் இல்லையா, சிம்பிள் சர்க்கியூட், அதுல வந்து அந்த கம்யூட்டேட்டர்லாம் இருக்காது. ஓகே. ஃபிளிப் பண்ற அதுக்கு இங்க வந்து ஒரு கம்யூட்டேட்டர்ன்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. மற்றபடி மீதி எல்லாமே ஒண்ணுதான். ஓகே. கம்யூட்டேட்டர் அந்த ரியோஸ்டாட் ஒன்று அடிஷ்னலா ஆட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி சேம் டயகிராம் தான். ஓகே. ஓகே. ஸோ இந்த 6 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கான அந்த ஸ்விட்சஸ். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு வர்றதுலேயே ஜம்பர்னு சொல்லுவாங்க. எதனாலனா இந்த இடத்துல கனெக்ஷன் கிடையாது. இந்த 2 ஒயரும் டச் பண்ணாது. ஓகே. ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இப்போ இது கேத்தோடு இல்லையா, இது கேத்தோடோட அந்த டெர்மினல் தான் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த டெர்மினல் என்ன பண்றோம் அப்படின்னா இங்க கொடுக்குறோம். ஓகே சார். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு
இந்த ஆனோடு இருக்கு இல்லையா, ஆனோடோட டெர்மினலை வந்து நம்ம இங்க கொடுக்க போறோம். இங்கனக்குள்ள ஒரு ஜம்பர் போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் இந்த சென்டர்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒயரை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்த வோல்ட் மீட்டர்ல கனெக்ட் பண்றோம். இங்க நமக்கு ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கு. அடுத்து இங்க இருந்து வரக்கூடியது ஒரு அம்மீட்டர், மைக்ரோ அம்மீட்டர்ல வந்துட்டு கனெக்ட் பண்றோம். அடுத்து நெக்ஸ்ட் இங்க வெளியில வரக்கூடியதை வந்துட்டு ஒரு ரியோஸ்டாட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ் போகுது. இந்த ரியோஸ்டாட் அரேஞ்ச்மெண்ட் எதுக்கு அப்படின்னா இது ஒரு வேரியபிள் பவர் சப்ளை. ஓகே ரியோஸ்டாட் இப்போ ரியோஸ்டாட்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் என்ன பண்றோம், கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட்புட்டை எடுத்துட்டு போயிட்டு நம்ம நேரா இங்க ஆனோடு கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும். சரி, இப்போ இந்த டயக்ராம் நீ ஒரு 2-3 தடவை வரைஞ்சு பார்த்தேன், அதனால தான் வரைஞ்சேன். நான் டைரக்டா காப்பி பண்ணியிருப்பேன், பட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வரையும் போது தான் மைண்ட்ல அது வந்து ரிஜிஸ்டர் ஆகும். இந்த இந்த போர்ஷன் வரையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இது கேத்தோடு இல்ல எமிட்டர்னு சொல்றோம், இது வந்து ஆனோடு இல்ல கலெக்டர். இங்க நமக்கு சோர்ஸ் இருக்கு. ஓகேவா? சோர்ஸ் இருக்கு. இந்த சோர்ஸ் மூலமா நமக்கு ஒரு விசிபிள் லைட்டோ ஒரு அல்ட்ரா வயலட் ரேடியேஷனோ நமக்கு வந்து வரலாம். ஓகே சார். ஸோ இது ஒரு ஃபில்டர் மாதிரி, குவார்ட்ஸ் விண்டோ வந்துட்டு ஒரு ஃபில்டர் மாதிரி. எதுக்குன்னா நமக்கு தேவையான வேவ் லென்த் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ இது வந்துட்டு யாரு, கேத்தோட வந்து போட்டோ சென்சிட்டிவ் பிளேட். இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் வந்து இப்போ கேத்தோட பிளேட் மேல படும்போது நமக்கு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எஜெக்ட் ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா? இப்போ எலக்ட்ரான்ஸ் இந்த ஆனோட்ல போய் படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கரண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சு. இந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு பேர் வந்து கம்யூட்டேட்டர். ஓகே. ஸோ கம்யூட்டேட்டர் அப்படின்னா ஸ்விட்ச் மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. எப்படின்னா இப்போ நமக்கு பேட்டரி இருக்கு. ஓகேவா? பேட்டரியை நம்ம என்ன பண்றோம், இப்போ ஒரு பெரிய சர்க்கியூட்ல அந்த பேட்டரியை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஸ்விட்ச் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்விட்ச் நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்று ஆன் பண்ணலாம், இல்லாட்டினா ஆஃப் தான் பண்ண முடியும். கரெக்டா? ஆன் ஆஃப் பண்ண முடியுதா, இல்லாட்டா இந்த டேப் பண்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். 10th புக்லயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்விட்ச் வந்துட்டு இந்த மெத்தட்லயே நம்ம பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? டேப்பிங் மாதிரி தட்டினோம்னா அது ஆன் ஆகும், ஜஸ்ட் அமுக்கணும்னா ஆன் ஆகும். இப்போ இதுல வந்து என்னது, அந்த டேப் பண்ணோம்னா ஆன் ஆகும், இல்லாட்டினா ஆஃப் ஆகும், அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த கம்யூட்டேட்டர் எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த போலாரிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு சேஞ்ச் ஆகணும். அப்ப நம்ம பேட்டரியை ஒவ்வொரு தடவையும் திருப்பி போட முடியாது. ஓகே. அப்ப பேட்டரியை நம்ம திருப்புறதுக்கு பதிலா இருக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் அந்த கம்யூட்டேட்டர். அப்ப இந்த 2 டெர்மினல் இருக்கு இல்லையா, இந்த 2 டெர்மினல் பொசிஷனை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், நமக்கு கம்யூட்டேட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. ஒண்ணும் இல்லை, இப்ப இந்த கம்பியை எடுத்துட்டு போயிட்டு இங்க இருந்து இங்கனக்குள்ள நம்ம மாத்தணும், இதை வந்து இங்க இருந்து இங்க மாத்திட்டோம் அப்படின்னா போலாரிட்டி மாறிடும், அவ்வளவுதான். ஓகே. லாஜிக் புரியுதுல அப்படின்னு? ஜஸ்ட் இதை ஆப்போசிட்டா மாத்தி போட்டோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வந்து மாறிடும், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. ஓகேவா? இதுதான் அந்த கம்யூட்டேட்டரோட ஒர்க். ஸோ நம்ம வந்து பேட்டரியை கலட்டி திருப்பி மாற்றுறதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஓகே. ஓகேவா? இதே மாதிரி இந்த டிபி-டிடி ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி கூட ஒன்று இருக்கு, டபுள் போல் டபுள் த்ரோன்னு சொல்லி. இப்போ நமக்கு பொட்டன்ஷியோமீட்டர்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, அந்த பொட்டன்ஷியோமீட்டர்ல அதை யூஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா நமக்கு ஈஸியா அந்த சர்க்கியூட்டை வந்து பொலாரிட்டி சேஞ்ச் பண்றோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் மாத்திர மாதிரி இருக்கும்.
ஒரு தடவை பாசிட்டிவ் ஒரு தடவை நெகட்டிவ். அப்ப நம்ம கழட்டி மாட்ட முடியாது. அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இது. ஓகேவா? ஸோ நீ டெக்ஸ்ட் ஓகே. புக்ல இந்த டயகிராம் கொஞ்சம் நல்லா வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சரி, இப்ப ம். நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி என்னன்னா, நம்ம கலெக்டர் பிளேட்ல வந்துட்டு ஆனோடோட பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் டெர்மினல்ல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். வோல்டேஜ் வந்து +1, +2, +3ன்னு இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே. ஓகே. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு கரண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஆனோடு பொட்டன்ஷியலை சேஞ்ச் பண்ண போறோம். அடுத்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷனை சேஞ்ச் பண்ண போறோம். அடுத்து இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷனை நம்ம இது மூணையும் சேஞ்ச் பண்றதுனால போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி மாறுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். புரியுதா எப்படின்னு? அப்ப இன்டென்சிட்டி, ஃப்ரீக்வன்சி, ஆனோட் பொட்டன்ஷியல் மூணையும் ஏதோ 1 by 1 நம்ம மாத்த போறோம். சைமல்டேனியஸா மூணையும் நம்ம மாத்தல. ஒரு நேரத்துல ஒண்ணுதான் மாத்த போறோம். அப்ப மத்ததெல்லாம் ஃபிக்ஸடா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஒண்ணு மாத்தும் போது இன்னொன்னு வந்து சேஞ்ச் பண்ணிட்டே வரும். ம். ஒரு செட் ஆஃப் டேட்டா. அப்ப ஃப்ரீக்வன்சி ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி அடுத்து என்ன வருது, அடுத்த ஃப்ரீக்வன்சிக்கு எப்படி இருக்கு. ஓகே. அதே மாதிரி ஆனோட் பொட்டன்ஷியல் 1, 2, 3 ஃப்ரீக்வன்சி 1, 2, 3க்கு என்னென்ன சேஞ்சஸ் நமக்கு நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே சார். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஆன் போட்டோ கரண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு லைட்டை சூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த லைட்டுக்கு ஆல்ரெடி ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? நம்ம சூஸ் பண்ண லைட் வந்துட்டு ஆல்ரெடி போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு, சஃபிஷியன்ட் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நமக்கு நினைச்சுக்கிறோம். ஓகே சார். ஓகே. நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அப்படிதான் ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒரு அல்ட்ராவயலட் ரேடியேஷன் நம்ம கொடுக்குறோம், இல்லை ஒரு விசிபிள் லைட் கொடுக்கும் பொழுது ஓகேவா என்ன நடக்குது அப்படின்னா, போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் வந்து அக்கர் ஆயிருச்சு. ஓகே. ஓகேவா? அப்புறம் அக்கர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்றோம். ஓகே. அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஆனோடு பொட்டன்ஷியலை நம்ம இப்ப மாத்த போறது கிடையாது. போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இன்டென்சிட்டியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகே. இந்த இடத்துல இன்டென்சிட்டி அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இன்டென்சிட்டி அப்படின்றது ஜஸ்ட் பிரைட்னஸ் தான். ஸோ புக்ல பிரைட்னஸ்ங்கிற டேர்ம் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் பிரைட்னஸ்னு சொல்றேன். ஓகே சார். ஓகே. அந்த பிரைட்னஸ்ங்கிற வார்த்தை இருக்காது. நமக்கு பிரைட்னஸ் சொன்னாதான் புரியும். ஓகே. அப்ப ஹை இன்டென்ஸ் அப்படின்னா என்னது, நமக்கு பிரைட்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். லோ இன்டென்ஸ் அப்படின்றது பிரைட்னஸ் கம்மியா இருக்கும். அப்ப அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் போட்டான்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. லாஜிக் எப்படின்னு புரியுது இல்லையா? ஓகே சார். அப்போ இந்த பர்டிகுலர் எஃபெக்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன கன்சிடரேஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கலெக்டர் பிளேட் ஏ வந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கேத்தோடு சி வந்து நெகட்டிவ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப என்ன ஆகும், கலெக்டர் பிளேட் வந்து பாசிட்டிவாகவும், சாரி ஆனோடு வந்து பாசிட்டிவ், அந்த கலெக்டர் பிளேட் பாசிட்டிவாகவும் கேத்தோடு வந்து நெகட்டிவாகவும் இருக்கு. அப்போ அல்ட்ராவயலட் ரேடியேஷன் வந்து பரம்பொழுது எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகுது. அப்போ இந்த நெகட்டிவ் பிளேட் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணும். பாசிட்டிவ் பிளேட் வந்து எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும். கரெக்டா? அப்போ அட்ராக்ட் பண்றதுனால நமக்கு கரண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே. ஓகேவா? இப்போ இந்த இன்சிடென்ட்ஸ்ல இந்த செட்டப் எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருக்கு, அதையும் மாத்தல. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். கீப்பிங் த ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட், பொட்டன்ஷியல் ஆல்சோ கான்ஸ்டன்ட். அந்த கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல் என்ன பண்ணல, சேஞ்ச் பண்ணல, ஃபிக்ஸடா இருக்கு. ஜஸ்ட் இன்டென்சிட்டி மட்டும் ஏறிடு.
ம் இன்டென்சிட்டி அலோன் வேரியட். மீதி எல்லாம் நம்ம கான்ஸ்டன்டா வச்சிருக்கோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது. ம் ஓகே ஓகேவா? லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப என்ன ரீசன் அப்படின்னா the intensity of radiation அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்லி த நம்பர் ஆஃப் இன்டென்சிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை இன்க்ரீஸ். அப்போ அந்த ஃபோட்டான்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு ஃபோட்டான் இருக்கும் போது ஒரு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணும். ம் ஓகேவா? அப்ப 10 ஃபோட்டான்ஸ் இருக்கும் போது என்ன ஆகும்? 10 எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ணும். ஓகே சார் அப்ப கரண்ட் வந்து என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். ஓகே லீனியரா மல்டிப்ளை ஆகும். ஓகே புரிஞ்சுதா எப்படின்னு? ஓகே சார் சரி. அப்ப இந்த இதுல வந்து நமக்கு என்ன அப்படின்னா the photo current increases linearly with the incidence radiation. The photoelectric current increases linearly with the increase of intensity of light. அப்ப இதை வச்சுட்டு நம்ம வேற என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா the number of photoelectrons emitted per second is directly proportional to intensity of incident radiation. புரியுதாமா? ம் ஓகே சார் ஓகே, இதுதான் இதோட கன்க்ளூஷன். அப்ப இந்த பர்டிகுலர் கிராஃபோட கன்க்ளூஷன் என்னன்னு கேட்பாங்க. அப்போ இதோட கன்க்ளூஷன் என்ன? இன்டென்சிட்டி போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் லீனியர் ப்ரொபோர்ஷன், லீனியர் ரிலேஷன். அடுத்து இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட். ம் ஓகே, அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இன்டென்சிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன் டர்ன் போட்டோ எலக்ட்ரிக் நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் அதுவும் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆகுது. அதனால நமக்கு போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. பட் எல்லாமே டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தான். ம் ஓகே சார் ஸோ இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. அப்போ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாக வெளியில வருது. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அது அதிகமாக அது எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில வருதோ அதுக்கு ஈக்குவலண்டான எலக்ட்ரான்ஸ் அது எஜெக்ட் பண்ணும். அப்போ அதுக்கு ஈக்குவலண்டான கரண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் இதோட மீனிங். ம் எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல என்ன அப்படின்னா கலெக்டர் பிளேட் இருக்கு இல்லையா? கலெக்டர் பிளேட் ஏ வந்துட்டு kept positive with respect to கேத்தோட கம்பேர் பண்ணும்போது கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ கேத்தோடு கண்டிப்பா இதுல தான் இருக்கும், நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஓகேவா? அப்ப எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் attracted towards A. ஓகே, இப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா frequency of the incident radiation கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ மாத்தல, ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறாங்க, இன்டென்சிட்டியை மட்டும் வேரி பண்றாங்க.
ஓகேவா? அப்ப இந்த பர்ட்டிகுலர் ஸ்டடியில என்ன பண்றாங்கன்னு புரியுது இல்லையா? எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல்ல வந்துட்டு ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருக்கு. இன்டென்சிட்டியை மட்டும் வேரி பண்றாங்க. ஓகே சார். ஓகேவா? எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா சேஞ்சிங் த டிஸ்டன்ஸ். சேஞ்சிங் த டிஸ்டன்ஸ். கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா? அதை தான் இப்ப நம்ம மாத்த போறோம். சேஞ்சிங் கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்டென்சிட்டியை கையில எடுத்துக்கணும். ஒரு இப்ப இன்டென்சிட்டி 1 எடுத்துட்டு அதோட அந்த பர்டிகுலர் வேல்யூ அது ஒவ்வொரு பொட்டன்ஷியல் வேல்யூவா நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்க போறோம். அடுத்து செகண்ட் இன்டென்சிட்டிக்கு என்ன நடக்குது, தேர்ட் இன்டென்சிட்டிக்கு என்ன நடக்குது, இன்டென்சிட்டியை நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ல நம்ம மாத்த போறோம். ஓகே சார். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நம்ம வந்துட்டு போன தடவை பண்ண மாதிரி பண்ணல. கலெக்டர் போன தடவை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியலும் வந்து கான்ஸ்டன்டா நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருக்கு. இன்டென்சிட்டியை மட்டும்தான் நம்ம வேரி பண்றோம். ஓகேவா? இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டென்சிட்டி ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ எடுத்துக்க போறோம். அது பிக்சடா இருக்கும். அது இடையில I1 மாறாது. I1 இருக்கிற வரைக்கும் இந்த வோல்டேஜ் மாத்திரம். ஓகே. அடுத்து ஒரு ஃபுல்லா ப்ராசஸ் நம்ம பண்றோம். அடுத்து திருப்பி என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருப்பியும் இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்றோம். திருப்பியும் பிளேட் பொட்டன்ஷியலை நம்ம சேஞ்ச் பண்றோம். ஸோ இப்போ நமக்கு கிராஃப் எப்படி கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல். ஒய் ஆக்சிஸ்ல வந்து போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஐன்னு எடுத்துட வேணாம். கரண்ட்டை வந்து இங்க நம்ம எப்பவுமே போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்னு ஃபுல்லாவே தான் எழுத போறோம். ஓகே சார். ஓகேவா? ஏன்னா ஐ வந்து இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல ஐ வந்து இன்டென்சிட்டிக்குன்னு அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நம்ம ஐன்னு சொல்லாம எப்பவுமே போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்னு ஃபுல்லாவே நம்ம எழுதி தான் ஆகணும். ஓகே. ஓகேவா? சரிம்மா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ப்ராசஸ் கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியலை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும் போது இங்க நான் முன்ன சொன்னதுதான் என்னன்னா இங்க நம்ம ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம். ஓகே, ஒரு வோல்டேஜ் கொடுக்கும் போது நமக்கு என்ன ஆகுது, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து அது வந்து ஒரு நான் ஜீரோ வேல்யூக்கு ஒரு கரண்டோட வேல்யூ நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வோல்டேஜை கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் பண்ணிட்டு வரோம். ஓகே சார். டிக்ரீஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, வோல்டேஜ் ஜீரோவாவே ஆகுது. பட் வோல்டேஜ் ஜீரோ ஆகும்போது கரண்ட் ஜீரோ ஆகல. ஓகே, ஸ்டில் எலக்ட்ரான் எமிட் ஆகிற எலக்ட்ரான் வந்து ஆனோட வந்து போய் ரீச் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ஸோ ஜீரோ வோல்டேஜுக்கும் நமக்கு என்ன இருக்கு, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது. ஓகேவா? அந்த ஜீரோ வோல்டேஜ்க்கும். பட் அதுக்கப்புறம் நம்ம கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து சேச்சுரேட் ஆயிரும். சேச்சுரேட் ஆகும். இதுக்கு மேல கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. வோல்டேஜ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் ஆகாது. இது வந்து ஒரு இன்டென்சிட்டி I1க்கு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா பொட்டன்ஷியலை வந்து நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இங்க இது வந்து ஜீரோ, இது வந்து ரீடார்டிங் பொட்டன்ஷியல். ஓகே. ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் என்னன்னா நம்ம நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே சார். அதாவது நம்ம இப்ப ஃபிளிப் பண்றோம் அப்படின்னா என்னது, கேத்தோடுக்கு வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியலும் ஆனோடுக்கு வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியலும் மாத்துறோம். அந்த கம்யூட்டேட்டர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஸ்விட்சை நம்ம மாத்தி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஆனோடுக்கு வந்து நெகட்டிவ் வோல்டேஜாவும் கேத்தோடுக்கு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜாவும் நமக்கு பொட்டன்ஷியல் பேட்டரியில மாறிடும். அப்பையும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது, ஜீரோ ஆகல. லாஜிக் புரியுதா? அதாவது வோல்டேஜ் ஒரு நெகட்டிவ் வோல்டேஜா இருந்தாலும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது. திருப்பி நெகட்டிவ்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா போட்டோ கரண்ட் குறைஞ்சிட்டே வருது. குறைஞ்சிட்டே வந்து ஒரு கட்டத்துல வந்து ஜீரோவை டச் பண்ணுது. புரியுதா எப்படின்னு? அப்ப இந்த பர்டிகுலர் வோல்டேஜுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதாவது ஒரு நெகட்டிவ் ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல், அந்த பொட்டன்ஷியல் நம்ம அப்ளை பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா
போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது. இதுக்கு பேர் வந்து வி நாட், கேபிட்டல் வி நாட். ஸ்மால் வி போட்டக்கூடாது, கேபிட்டல் வி நாட். ஓகே ஓகேவா? இது ரீடார்டிங் அப்படின்றதுனா நெகட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. சரி, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இதே வேற இன்டென்சிட்டிக்கு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறல, சேம் ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம். அப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு கரண்ட் மட்டும் மாறுது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர மற்றபடி நமக்கு என்ன மாறல, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறல. ஓகே ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் கர்வ்டா வளைஞ்சு போகும். நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய டயக்ராம பார்த்துக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் அது வளைஞ்சு கொஞ்சம் பெண்ட் ஆகணும் இந்த இடத்துல. இது வந்து I2, இதுக்கு ஒரு சேச்சுரேஷன் இருக்கு. ஓகேவா? இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்ப அடுத்து I3 நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுவும் நமக்கு ஒரு மேக்சிமம் கரண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பட் ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறாது. இன்டென்சிட்டி நம்ம சேஞ்ச் பண்ண போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ல எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கல. ஓகே சார். அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணி கிடையாது, இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஓகேவா? இதை நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் independent of intensity. இங்க நம்ம த்ரூ அவுட் த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணல, ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணவே இல்லை. அப்ப இந்த பர்டிகுலர் டாபிக்ல ஃப்ரீக்வன்சியை நம்ம டிஸ்கஸ் பண்ணவே தேவையில்லை. ஃப்ரீக்வன்சி எப்படிதான் இருக்கு, இதுவாதான் இருக்கு. அப்போ இந்த சைடு இருக்கு இல்லையா, கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல், நம்ம பாசிட்டிவ்ல இன்க்ரீஸ் பண்றதை வந்து நம்ம ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த சைடு உள்ளது என்னது, ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல்ல வந்து என்னதுன்னா, நம்ம பாசிட்டிவா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். பாசிட்டிவா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது நமக்கு என்ன ஆகல, போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். பட் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடும், அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது, சேச்சுரேஷன் வந்துடும். ஓகேவா? இந்த ஹையஸ்ட் வேல்யூக்கு, இப்போ இந்த ஹையஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா கரண்ட், இங்க வந்து பார்த்தோம்னா பிளாட்டா தான் இருக்கும். ஓகே சார். இது வந்து என்னது, சேச்சுரேஷன் கரண்ட். பட் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து ஒவ்வொரு இன்டென்சிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஓகே ஓகேவா? சேச்சுரேஷன் கரண்ட் வந்து இன்டென்சிட்டி டு இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஹையஸ்ட் இன்டென்சிட்டிக்கு ஹையஸ்ட் கரண்ட் நமக்கு கிடைக்குது. பட் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ஒரே ஒரு பர்டிகுலர் இன்டென்சிட்டிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகி போய் கான்ஸ்டன்டா மாறிடும். அடுத்து ரீடார்டிங் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். அதாவது ஃபிளிப் பண்ணிட்டு வோல்டேஜ் நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆகுது, ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வேல்யூ, அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இல்ல இதுக்கு பேர் வந்து கட் ஆஃப் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். கட் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து ஈக்குவல் டு EV0. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட வேல்யூவை நம்ம ஈயால மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை நீ மைண்ட்ல வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து எல்லா ஃபோட்டான்ஸ்க்கும் சேம் எனர்ஜி இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆல் ஃபோட்டான்ஸ், all electrons don't have equal energy. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மெட்டல் சர்ஃபேஸ் ஒவ்வொரு இடத்துல இருந்து அது ஒவ்வொரு மாதிரி நமக்கு ரிலீஸ் ஆகும். ஓகேமா? அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி, அதை நம்ம சொல்ல போறோம். அடுத்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி கிடையாது.
இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்ப அது ஒரு பாயிண்ட் அடிஷ்னலா என்ன சொல்ல போறோம் அப்படின்னா கே மேக்ஸ் டிபெண்டிங் ஆன் frequency and the nature of the material. So next last topic, effect of frequency on stopping potential. ஃப்ரீக்வன்சிக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகேவா? Okay. கரண்ட்டோட மேக்னிடியூட் இருக்கு இல்லையா? கரண்ட்டோட வேல்யூ ம். கரண்ட்டோட மேக்னிடியூட் வந்துட்டு ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஸோ அதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ கரண்ட்டோட மேக்னிடியூட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இன்டென்சிட்டியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ம். ஓகேவா? பட் இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். Okay. இதோட கிராஃப் நம்ம வரைவோம். இதோட கிராஃபும் அதே மாதிரி தான். இப்போ இந்த கிராஃப் எப்படி அதோட நேச்சர் நான் நேரடியாக கிராஃப்கே போயிடுறேன். இங்கே வந்துட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு, இங்கே வந்து என்னது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இந்த சைடு வந்து ரீடார்டிங் பொட்டன்ஷியல். சரியா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், ரீடார்டிங் பொட்டன்ஷியல். இப்போ இங்கே வந்து 0. இதில் நம்ம பண்ணக்கூடிய கன்சிடரேஷன் என்னன்னா இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட். இன்டென்சிட்டியை நம்ம மாற்றலை. ஃப்ரீக்வன்சி வேரியபிள். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் வேரியடு. அடுத்து கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் வந்து வேரியடு. ஓகேவா? ஸோ இப்போ இன்டென்சிட்டியை மட்டும் நம்ம கான்ஸ்டன்ட்டாக வச்சிருக்கோம். ஸோ இன்டென்சிட்டி மட்டும்தான் இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட். Okay. மற்றது எல்லாமே வேரியபிளாக இருக்கு. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு நமக்கு எப்படி கிராஃப் கிடைக்குது அப்படின்னா நம்ம முன்ன பார்த்த அதே கிராஃப் தான். சேம் கிராஃப் நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்குது. ஓகேவா? ஒரு சேச்சுரேஷன் கரண்ட்டு, ஓகேவா, 0 வோல்டேஜுக்கும் கரண்ட் வந்து 0 கிடையாது. ஒரு நெகட்டிவ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ல கரண்ட் என்னவாயிருச்சு? 0 ஆயிருச்சு. Okay, sir. ஓகே, இங்கே நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். இங்கே வந்துட்டு I1 லெஸ் தென் I2 லெஸ் தென் I3. அப்போ I3 தான் ஹையஸ்ட் I3க்கு ஹையஸ்ட் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம வருவோம். இப்போ நமக்கு என்னன்னா ஃப்ரீக்வன்சியை நம்ம வேரி பண்றோம். இப்போ இது வந்து யாருக்கு அப்படின்னா இது வந்து நியூ 1 அப்படின்ற ஒரு ஃப்ரீக்வன்சி. அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. பட் அந்த போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்ல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அதே மாதிரி தான் நமக்கு கரண்ட் நமக்கு இருக்கு. ஓகேவா? அப்ப இது வந்து நியூ 2. அடுத்து நியூ 3. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ நமக்கு கரண்ட்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. நமக்கு சேம் அதே கரண்ட் தான் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இது வந்து நியூ 3. நியூ 3 இருக்கு. பட் இந்த இடத்துல இப்ப இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து இது V02, இது வந்து V03. 3 ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா இப்ப இதுல வந்து ஃப்ரீக்வன்சி வந்துட்டு V1 லெஸ் தென் V2, நியூ 1, நியூ 2, நியூ 3. இப்ப நியூ 3 தான் ஹையஸ்ட். அப்ப அதுக்கு தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா இன்னொரு டயக்ராம நம்மளால டிரா பண்ண முடியும். இப்ப இதே டயக்ராம வந்து திருப்பி எப்படி பிளாட் பண்ண போறாங்க அப்படின்னா இன்னொரு கிராஃப் நம்ம எடுத்துக்க போறோம். சோ இந்த கிராஃப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ரெண்டு டிஃபரெண்ட் மெட்டீரியல். ஓகேவா? இது வந்து A அப்படின்ற ஒரு மெட்டல்,
ஏ அப்படின்ற மெட்டல், இது வந்து பி அப்படின்ற மெட்டல். எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்க வந்து ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை எடுத்துக்கிறோம். ஓகே சார். ஓகே, அப்படி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எடுக்கும் போது ஃப்ரீக்வன்சி ஜீரோ ஃப்ரீக்வன்சி நமக்கு கிடையவே கிடையாது. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஜீரோன்னு இருக்கவே இருக்காது. ம். ஓகேவா? அப்ப நமக்கு எக்ஸ்ல வந்து ஒரு நான் ஜீரோ வேல்யூல நமக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி நியூ நாட்னு ஒன்று இருக்கு, அடுத்து நியூ நாட் டேஷ்னு ஒன்று இருக்கு. ம். நம்ம ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படி லீனியரா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஒரு மெட்டலுக்கு. ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம், மெட்டல் ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, மெட்டல் ஏக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் லீனியரா இன்க்ரீஸ் ஆகுது. ஜஸ்ட் நம்ம இந்த இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதுதான் இந்த லீனியர் கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. ரெண்டு டிஃபரெண்ட் மெட்டீரியலுக்கு வேற வேற லைன் போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சார். ஒன்னு மட்டும் பார்த்தா போதும், பட் ரெண்டு டிஃபரெண்டா போட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிராஃபோட கன்க்ளூஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்குது? ஃப்ரீக்வன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. இதை கன்க்ளூட் பண்றாங்க. ஓகே சார். ஓகேவா? ம். இப்ப இதுல வந்துட்டு நமக்கு வேற என்னென்ன கன்க்ளூஷன் இருக்கு அப்படின்னா, சேச்சுரேஷன் கரண்ட் சேம். இந்த சிச்சுவேஷன்ல சேச்சுரேஷன் கரண்ட் சேம். ஓகேவா? ஃப்ரீக்வன்சியை நம்ம வேரி பண்றோம், கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல் வெரிஃபை பண்றோம். அடுத்து ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு ஹை நெகட்டிவ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகே சார். ஓகேவா? அடுத்து மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? அப்போ ஃப்ரீக்வன்சியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி தான் இன்க்ரீஸ் ஆகுது, கரண்ட் சேஞ்ச் ஆகல. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ம். ஓகேவா? கரண்ட் does not vary with frequency. இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். கரண்ட் மாற போறது கிடையாது. மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி, எதனால மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஃப்ரீக்வன்சினால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு ஒரு மினிமம் எனர்ஜி தான் தேவைப்படும். இப்போ வந்துட்டு இப்போ எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு 1 ஜூல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஓகே மெட்டல் சார். சர்ஃபேஸ்ல இருக்கு. நம்ம இன்சிடென்ட் ஆகக்கூடிய போட்டானோட எனர்ஜி வந்து 2 ஜூல்ஸா இருக்கட்டும். ம். அப்போ 1 ஜூல் வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு அது இதை கேன்சல் ஆகும். அப்ப மீதி அந்த 1 ஜூல் தான் என்னது? ரிமைனிங் 1 ஜூல் வந்து அந்த எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி. லாஜிக் புரியுதா? ம். இப்ப அதுவே 5 ஜூல்ஸ் ஆஃப் போட்டான் வந்து இப்ப படுது அப்படின்னா 1 ஜூல் வந்துட்டு எங்க போயிடும்? ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். மீதி ரிமைனிங் 4 ஜூல்ஸ் வந்து என்ன ஆகும்? கைனெட்டிக் எனர்ஜியா மாறிடும். அப்ப ஓகே. போட்டானோட எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. அப்ப ஹையர் ஃப்ரீக்வன்சினா ஹையர் எனர்ஜி. லாஜிக் ஓகே. புரியுதுல எப்படின்னு? ஓகே சார். அப்ப ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிறனால ஹை கைனெட்டிக் எனர்ஜி கிடைக்கும். ஓகே சார். ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு என்ன அப்படின்னா கே மேக்ஸ் ஈக்குவல் டு இ வி நாட். இந்த இடத்துல வி நாட்டுங்கிறது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இந்த ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே சார். ஓகே, அடுத்து இஃப் கே மேக்ஸ் இஸ் கிரேட்டர், கைனெட்டிக் எனர்ஜி அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் எப்படி இருக்கணும்? ஆல்சோ கிரேட்டர். கைனெட்டிக் எனர்ஜி அதிகமா இருந்தா தானே ஒரு கிரேட்டர் ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் நமக்கு வேணும். ஓகே சார். சிம்பிள் தானே? ம். ரிட்டார்டேஷன் என்னது? ஸ்டாப் பண்றது. ம். ஓகே, ஸ்டாப் பண்றதுனால அப்போ ஒரு எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி அதிகமா இருக்கு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு நமக்கு கிரேட்டர் ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? அடுத்து ஃபார் லெஸ் தென் threshold frequency,
photoelectric effect does not occur. அதுக்குன்னு ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். ம். அந்த ஃப்ரீக்வன்சி இல்லை அப்படின்னா நமக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன ஆகாது, நடக்காது. ஓகே, அப்போ அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட நமக்கு கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 0 ஆயிடும். ஓகே. ஓகேவா? சரிங்க. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் டாபிக்கோட கன்க்ளூஷன். இதுல வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி கிராஃப். ஓகேவா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி கிராஃப் வந்து என்னது? ஸ்ட்ரெயிட் லைன். இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஒரு நிமிஷம். ஓகேவா? அப்ப இந்த கிராஃப் வந்து என்னது? ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். ஓகே, இப்ப இந்த கிராஃபுக்கு ஸ்லோப் என்ன, இன்டர்செப்ட் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அது நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க, அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டினா கேட்பாங்க. அதோட ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னு கூட கேட்பாங்க. அது ஸ்லோப்போட வேல்யூ வச்சு நம்ம பிளாங்க் கான்ஸ்டன்ட்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஓகேவா? சப்போ இந்த கிராஃப் என்னன்றது புரியுது இல்லையா? அப்போ எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கிராஃப் வந்துட்டு அதோட கன்க்ளூஷன் என்னங்கிறத நம்ம தெளிவா பார்க்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து என்ன பண்றோம், வேரி பண்றோம். இன்டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. சேச்சுரேஷன் கரண்ட் மாறாது, ஒரே கரண்ட் தான் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இன்டென்சிட்டி நம்ம மாத்தாதனால சேச்சுரேஷன் கரண்ட்டும் மாற போறது கிடையாது. ஸோ கலெக்டர் பிளேட் பொட்டன்ஷியல் முன்ன பார்த்த சேம் ரூல் தான். ஸோ குறைச்சிக்கிட்டே வரும். ஓகேவா? 0 வோல்டேஜா இருந்தாலும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது. திருப்பி டிக்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது ஒரு இடத்துல 0 ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நமக்கு கிடைக்குது. பட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். சேம் மெட்டலாவே இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நமக்கு கிடைக்கும். ஓகே சார். ஓகேவா? சேம் மெட்டலுக்கு சேம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? சப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்துட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் சேம் மெட்டீரியல், ஒரே மெட்டீரியலுக்கே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கலாம். யாரு அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருந்தா. ஓகே. ஓகேவா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இந்த இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கா? இருக்கா? இல்ல சார். இல்ல. அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. ஓகே, நம்ம அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வி நாட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. ஓகே, ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் கிராஃபோட கன்க்ளூஷன். எக்ஸ்பெரிமெண்டலா இதுதான் வந்து ஒன்னா பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுதான் என்னது? லாஸ் ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட டெஃபினிஷன் என்ன, அப்புறம் வந்துட்டு அந்த புக்கையே நான் ஓப்பன் பண்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கும் போதே நமக்கு கொஞ்சம் நம்ம கரெக்டா நம்ம அப்ளை பண்ண தெரியணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டே அவங்க நேரடியா கொடுக்கல. இங்க நம்ம என்னன்னு பார்த்தோம், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் ஃப்ரீக்வன்சிக்கு லீனியர்னு சொல்லி பார்த்தோம். பட் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த போட்டோ எலக்ட்ரான்ஸ் வேரிஸ் லீனியர்லி வித் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், கே மேக்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஓகேவா? அப்ப கே மேக்ஸ் அதை டிபெண்ட் பண்ணிருக்கு. கைனடிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கைனடிக் எனர்ஜி அப்படின்றது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த கிராஃப் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதே சேம் கிராஃப் என்னது, இந்த கிராஃப் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஃப்ரீக்வன்சியையும் ஒய் ஆக்சிஸ்ல வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜினும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரெண்டையுமே நம்ம சொல்லிக்கலாம். புரியுதா? அடுத்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி.
ஓகேவா? இது அது முன்னாடி இது ஆக்சுவலி என்னன்னா, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததை தான் திருப்பி இதுல ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. வித்தியாசமாலாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ இப்ப நம்ம பார்க்க போற ஃபுல்லாவே இப்ப இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேஜ் நம்பர் 280ல நமக்கு கம்ப்ளீட்டா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததை தான் திரும்ப கம்ப்ளீட்டா இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து for a frequency of incident radiation lower than the cutoff frequency, no photoelectric emission is possible even if the intensity is large. ஸோ இது வந்து செகண்ட் பார்ட். இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்டென்சிட்டி எவ்வளோ இருந்தாலும் ஒரு மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கணும். ஓகேவா? இப்ப இந்த கிராஃபும் நமக்கு இங்க சம்பந்தம் கிடையாது. போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் வந்துட்டு இங்க நம்ம போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் தான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். ஓகேவா? பட் ஜீரோ இன்டென்சிட்டி நமக்கு கிடைக்கும். ஜீரோ இன்டென்சிட்டினா லைட்டே இல்லைன்னு அர்த்தம். அது வேற விஷயம். ஓகேவா? ஜீரோ இன்டென்சிட்டிக்கும் ஜீரோ ஃப்ரீக்வன்சிக்கும் நமக்கு அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண தேவையில்ல. நமக்கு அந்த ஒரு மெட்டல் மேல இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டுக்கு ஒரு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருக்கணும், ஆர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் நமக்கு போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் பாசிபிள். ஓகே, அது இல்லைன்னா பாசிபிள் கிடையாது. எவ்வளோ இன்டென்சிட்டி இருந்தாலும், இன்டென்சிட்டி எவ்வளோ ஹையா இருந்து, ஏன்னா இன்டென்சிட்டி வந்து கரண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு தான் அது ப்ரொபோர்ஷனேட் ஆகுமே தவிர போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை இனிஷியேட் பண்றதுக்கு இன்டென்சிட்டிக்கு சம்பந்தம் கிடையாது. ஓகேவா? அடுத்து மினிமம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு இன்னொரு நேம், அதாவது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, டிஃபரெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் மெட்டீரியல்ஸ். அதுவும் பார்த்துக்கணும். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா? அடுத்து டிஃபரெண்ட் போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் ரெஸ்பான்ஸ் டு டிஃபரெண்ட் லைட். அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல. அந்த அல்கலி மெட்டல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, இந்த நார்மல் விசிபிள் லைட் கூட அது வந்து கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சில மெட்டல்ஸ் வந்துட்டு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ்க்கு சென்சிட்டிவ்னு சொல்லி பார்த்தோம். யார் யாரு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது? ஜிங்க் இங்க பார்த்தோம். ஸோ ஜிங்க், மெக்னீசியம், கேட்மியம், இதெல்லாம் வந்து என்னது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சீசியம் அதெல்லாம் வந்து விசிபிள் லைட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து செலினியம் இஸ் மோர் சென்சிட்டிவ் தென் ஜிங்க் ஆர் காப்பர்னு கொடுத்துருக்காங்க. The same photosensitive substances give different response to light of different wavelengths. ஸோ இதுவும் நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு சின்ன சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஃபரெண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படின்னா, வேவ் லென்த் ஒரு மினிமம் அந்த கட் ஆஃப் வேவ் லென்த் இருக்கணும். அது இருந்தால் தான் நடக்கும், இல்லாட்டா நடக்காது. கரண்ட்ல எந்த ஒரு சேஞ்சுமே நடக்க போறது கிடையாது. ரெஸ்பான்ஸ் தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க என்னது, அல்ட்ரா வயலட் லைட் காப்பர்ல ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறாங்க, வைல் கிரீன் ஆர் ரெட் லைட் டஸ் நாட். அப்ப காப்பர்ல விசிபிள் லைட் இன்னுமே பண்ணல. ஓகேவா? காப்பர்ல வந்து விசிபிள் ரேடியேஷன் எந்த ஒரு போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனே அது கொடுக்கல. பட் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. அப்படின்னா என்ன மீனிங்? வேவ் லென்த் தான் அர்த்தம். இன்டென்சிட்டி நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ரெட் லைட்டோ கிரீன் லைட்டோ ஹை இன்டென்ஸ்ல நம்ம காப்பர் மேல கொடுத்தாலும் அது என்ன பண்ணாது, போட்டோ எலக்ட்ரிக் எமிஷனை அது வந்து கண்டக்ட் பண்ணாது. ஓகே, அதுதான் இந்த இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து இட் இஸ் ஃபவுண்ட் தட் இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் எக்ஸீட்ஸ் த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி, the photoelectric emission starts instantaneously without any apparent time lag, even if the incident radiation is very dim. இந்த இடத்துல வெரி டிம் அப்படின்றது லோ இன்டென்ஸ். ஓகேவா? ஸோ அந்த லேகிங் இருக்கு, ஸ்டில் இருக்கு. பட் அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கு? நானோ செகண்ட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? பட் அதை நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியாது. அதாவது மெட்டல் சர்ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் படுறதுக்கும் எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகிறதுக்குமான டைம் வந்து எவ்வளோ? 10⁻⁻⁹ செகண்ட்ஸ். பட் அதை நம்மளால நோட்டீஸ் பண்ணவே முடியாது. அப்ப அதனாலதான் ஒரு நோ அப்பேரண்ட் டைம் லேக். ஓகேவா? ஸோ இப்ப இது ஜஸ்ட் என்னன்றதை மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? அடுத்து செகண்ட் திருப்பியும் அடுத்த பேஜ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதே தான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. இந்த லாஸ் ஒரு 4 லா கொடுத்துருக்காங்க. இப்ப இதே தான், சேம் தான். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தா அதே தான் இதுலயும் நமக்கு ரிப்பீட் ஆக போகுது. ஜஸ்ட் அதை நம்ம ரீட் மட்டும் பண்ணுவோம். ஒவ்வொரு டாபிக்கா பார்த்தோம் இல்லையா, அந்த டாபிக்கே நம்ம அப்படியே நம்ம ஒவ்வொரு லாவா நம்ம மாத்திடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் a given photosensitive material and frequency of incident radiation,
the photo current is directly proportional to intensity of incident radiation. இது ஃபர்ஸ்ட் டாபிக்கா? ம் ஓகேவா? இதுதான் என்னது, இன்டென்சிட்டிக்கும் கரண்ட்டுக்கும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்த செகண்ட் என்னது, ஃபார் a given photosensitive material and incident frequency saturation current is found to be proportional to the intensity of incident radiation. அதே தான் இங்கேயும் மேலேயே சொன்னதுதான் அதுவும். ஓகே ஓகேவா? சேச்சுரேஷன் கரண்ட் இன்டென்சிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது மாறுது. இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து ஒண்ணுதான். ஓகே அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு நெக்ஸ்ட் என்னன்னா, வேற இஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. ஓகே நம்ம அடுத்து ஒண்ணா நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணதுதான். அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வி நாட் வந்துட்டு நோ ரிலேஷன் வித் இன்டென்சிட்டி. வி நாட்டுக்கும் இன்டென்சிட்டிக்கு சம்மந்தம் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன, தேர் எக்ஸிஸ்ட் மினிமம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் கால்ட் த த்ரெஷோல்ட் frequency below which no emission of photoelectrons take place no matter how intense the incident light is. அப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க, த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சிக்கு கீழே எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய லைட் வந்து பட்டாலும் நமக்கு நடக்காது. இதுதான் இந்த மேல நம்ம ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம். எங்க காப்பர் வந்து அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ல என்ன பண்ணுது, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கண்டக்ட் ஆகுது. பட் கிரீன் லைட்டோ ரெட் கலர் லைட்டோ அது மேல படும்போது நடக்கலாம். அப்ப கிரீன் லைட் ரெட் லைட் எவ்வளவு இன்டென்ஸா இருந்தாலும் அது நடக்காது. பட் above the threshold frequency stopping potential or equivalently the maximum kinetic energy increases linearly with the frequency of incident radiation. ஓகேவா? அப்போ கைனடிக் எனர்ஜி frequency ஓகேவா, இது எப்படி இருக்கு, இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் லீனியரா இருக்கு. அததான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. எது, இந்த செகண்ட் பாயிண்ட், அந்த தேர்ட்லயே செகண்ட் ஹாஃப்ல என்ன சொல்றாங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆர் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் ஃப்ரீக்வன்சி பட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. இங்க இன்டென்சிட்டி என்ன கிடையாது, இங்க மேல சொன்னதுதான். கைனெட்டிக் எனர்ஜியா இருந்தாலும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலா இருந்தாலும் இன்டென்சிட்டிக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது. லாஸ்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைம் லேகிங் தான், நோ டைம் லேக். ஓகேவா? நம்ம வந்துட்டு இன்ஸ்டன்டேனியஸா நடக்கக்கூடிய ப்ராசஸ் வித்தவுட் எனி அப்பரண்ட் டைம் லேக். ஓகேவா? இப்ப இந்த 4 லாவை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது, நம்ம இவ்வளவு நேரம் அந்த ஒவ்வொரு டாபிக்ல படிச்சதை தான் திருப்பியும் வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது.